இத பாருமா, இன்னையிலிருந்து உனக்கு அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ ஓஹோன்னு வரப்போற. அம்மா, ப்ரொடியூசர் ஜூஸ் கொடுக்க சொன்னாரு, எடுத்துக்கங்கம்மா. இந்தா குடி. தலை சுத்துதா? அப்படியா? எந்திரிச்சு வாமா. பாத்து ஓடி. அன்னபூர்ணி, சீக்கிரமா உன் வேட்டைய ஆரம்பி. உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேக்குறம்மா, விட்டு சொல்லுங்கம்மா. செஞ்சு அவளை விட்டு சொல்லுங்க. வேண்டாம்மா. ஸ்ரேயா, சூப்பர் ஃபிகர். பொம்பளையாடி நீ? உனக்கு மனசாட்சியே கிடையாதா? பொண்ணா இருந்தா இப்படிதான் பண்ணிருப்பியா? புதுசில்ல, அதான் இந்த கத்து கத்துற. பழகிடுச்சுன்னா போக போக எல்லாம் சரியாயிடும். எந்திரிச்சு வாடி. என்னடி ஆள் வந்தது கூட தெரியாம தலையை குனிஞ்சிட்டு இருக்க? வாடி. வாடி. சினிமா நடிகை ஆகணும்னு ஒரு 10 வருஷம். ஐயோ, அப்ப எனக்கு வாங்க போலாம். இருங்க, பேக் எடுத்துக்கிறேன். என்ன 15 வருஷம் சர்வீஸ் இருக்கு. நான் வரட்டுமா? என் ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல 3 பேர் பொண்டாட்டியும் ஓடி போயிட்டாங்க. எனக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனாலதான் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஒன்னும் யோசனை பண்ண வேண்டாம், நல்லா ட்ரைனிங் கொடுக்குறேன். தேங்க்யூ. முதல்ல இதை கொடுத்துட்றேன். இந்தாங்க 30,000. 30,000? இது டோக்கன் அட்வான்ஸ் மட்டும்தான். என்ன பண்ற? என்னது? இரு இரு, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன இதெல்லாம்? அதாவது எந்த தொழில் கத்துக்கிறதா இருந்தாலும் குருதட்சணை வைக்கணும்ல, அதான் இப்ப வைக்கிறேன். அப்போ
நான் வெயிட் இல்ல வெரி சாரி தேங்காய் உடைக்கதான் ஆஹா பாத பூஜை பண்ணியாச்சு என்ன பண்ற நீ ஐயோ இரு அடுத்தது ஏத்திர வேண்டியதுதான் கற்பூரத்தை என்ன பண்ண போற நீ கொஞ்சம் இரு இல்ல குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவே இருங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சரி சரி உட்காரு ஸ்வீட் சாப்பிடு இதா நீயும் சாப்பிடு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கே என்ன தோணுது என்னை விட 2 ஜாங்கிரி ஜாஸ்தியா சாப்பிடுறேன்னு நினைக்கிறேன் என்ன பாரு இன்னைக்கு கத்துக்கிட்டது போதும் மீதி நாளைக்கு வச்சுக்கலாம் நாளைக்கா ஐயோ இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு எங்க பரவாயில்ல வாழ்க்கைய 1 வருஷம் ஓட்டிட்டேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எந்த தப்பும் பண்ணாம நம்ம குழந்தைய வளர்த்துட்டு இருக்கேன். ஐயோ செல்லம் செல்லம் என்னம்மா என்ன ரத்தம் செல்லம் இந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உங்க குழந்தைக்கு இன்டர்னல் ஆஸ்பிரேஷன் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை ஆபரேஷன் மூலமா கிளியர் பண்ணிடலாம். எவ்வளவு செலவாகும் டாக்டர்? சுமார் 25,000 ரூபாய் ஆகுமா. நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நான் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். 25,000க்கு நான் எங்க போவேன்? சரி சரி டாக்டர். என் மகனை கொன்னது போதாதா? அம்மா உங்க மகனை நான் சாகடிக்கலமா. உங்க மகனுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தைமா இது. என் முகத்தை பார்க்காதீங்க, இந்த குழந்தை முகத்தை பாருங்க. இவளுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 25,000 ரூபாய் கேக்குறாங்க. என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லம்மா. ஏய், என் மகனே போன பிறகு எனக்கு எதுக்கா இந்த குழந்தை வேணும்? அதுவும் இல்லாம இந்த குழந்தை ஏன் மானுக்கு தான் பிறந்ததுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? முதல்ல இங்க இருந்து போ. என் வீட்டோட மான மரியாதை சந்திச்சு இருக்கிறதுக்குள்ள போயிடு. இங்க இருந்து போ. அக்கா நல்லா இருக்கியா அக்கா? வாக்கா உட்காரு. ராணி அக்கா வந்திருக்காங்க, வெளியில வாடி. இதோ வந்துட்டேன். அம்மோ அக்கா நல்லா இருக்கியா அக்கா? தனியாவா வந்து? மாமா எங்க? உங்க மாமா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சுமா. அப்ப இந்த குழந்தை 2 ஒரே நாள்ல நடந்துச்சுமா. அதுல ஒண்ணும் இல்லம்மா. என் குழந்தைக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 25,000 ரூபாய் வேணும். அம்மா என் பேர்ல 2 ஏக்கர் நிலம் எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அதை நீங்க எடுத்துக்கிட்டு எனக்கு பணம் கொடுத்துருங்க. எந்த நிலமும் இல்ல.
75,000 மட்டும் கொடுங்க. என் குழந்தைய காப்பாத்திக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல உங்களோட பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன். நாங்களும் இங்க கஷ்டத்துல இருக்கோம். பணம் வேணுமா? பணம். என் வீட்டுக்காரர் வந்து உன்னை பார்த்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. இந்த புடி பணம் கேட்க வந்துட்டா. நம்ம அம்மா இவ பேர்ல நிலம் வாங்கி வச்சிருக்காங்களா, பெருசா கேட்க வந்துட்டா. பகவானே, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க? பீடா வேணுமாக்கா? அம்மா, தெரியும்டி நீ மறுபடியும் என்ன தேடி வருவேன்னு. அது வந்து என் பணம், நகை எல்லாமே இங்க இருக்குல்லம்மா. இருக்கு. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. 25,000 ரூபாய் பணம் வேணும். அது நீங்க கொடுத்தா உன் புருஷன் என் தொழிலை நிறுத்தணும். இப்போ மறுபடியும் நான் ஒன்ன வச்சு தொழில் ஆரம்பிக்கட்டுமா? 25,000 என்னடி, 50,000 தர. அது போக உனக்கு தங்கத்தால துலாபார அலங்காரம் பண்ற. உன் குழந்தைக்கு ஏதோ பயங்கரமான நோய் வந்திருக்குன்னு சொன்னியே, அத தூக்கி எறிஞ்சிட்டு வா. ஒரு குழந்தைக்கு தாயானதுக்கு அப்புறமும் 16 வயசு பொண்ணு மாதிரியே இருக்க. உன்னை வச்சு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுறேன். என்ன வரியா? நான் என்னைக்கு இங்க வந்ததே இந்த குழந்தைக்காக தான். இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா என் புருஷன் செத்த அன்னைக்கே நானும் செத்து போயிருப்பேன். தயவு செஞ்சு 25,000 மட்டும் கொடுங்க. இந்த வீட்லயே வேலை செஞ்சு நான் எப்படியாவது அதை அடைச்சிடுறேன். ஓய், குழந்தைய தூக்கி போட்டுட்டு தொழில இறங்கு, இல்லன்னா போய்கிட்டே இரு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இவ்வளவு இறக்கம் இல்லாம பேசிட்டு இருக்க. உனக்கு எல்லாம் நல்ல சாவே வராது. ஏய் போடி. ஏய், உடனே இங்க இருந்து போடி. பெருசா ஆட்டிக்கிட்டு வந்துட்ட போடினா உனக்கே சாபம் கொடுக்குறா. வந்துட்ட குழந்தை தூக்கிட்டு. ஏய் பையா, என்னண்ணா? அவகிட்ட போய் நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லு போ. சரி சொல்றேன். அக்கா அக்கா, அந்த அண்ணா 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றாரு. சரின்னு சொல்ல. சொல்றேன்க்கா. எனக்கு எனக்கு 1000 ரூபாய் வேணாம். 25,000 ரூபாய் கொடுங்க. நல்ல வீட்டுல வேலை செஞ்சாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். அது வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் இங்க வந்துட்டு போலாம். 25,000 ரூபாய் நான் அப்புறம் தரேன். இப்போ 1000 ரூபாய் தான் இருக்கு, வா.